வணக்கம் குட்டீஸ். இன்றைக்கு ஐடென்டிஃபிகேஷனில் ஒரு சம் பார்த்துடலாம். 89 த ஹோல் ஸ்கொயர். இதை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். 9.0 மைனஸ் 0.1, அதாவது 9.0வை 8.9ஆல் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 0.1 வரும். ஓகேவா? ஸோ த ஹோல் ஸ்கொயர் போட்டுருக்குங்க. இப்போது ஏயுடைய வேல்யூ 9.0, பியுடைய வேல்யூ 0.1. இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குங்கிறத பார்த்தோம் அப்படின்னா a மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab ப்ளஸ் பி ஸ்கொயர். ஏயுடைய வேல்யூ 9.0, ஸோ த ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கிடணும். மைனஸ் 2 இன்டு ஏயுடைய வேல்யூ 9.0 இன்டு பியுடைய வேல்யூ 0.1 ப்ளஸ் பி ஸ்கொயருடைய வேல்யூ 0.1 த ஹோல் ஸ்கொயர். புரியுதா? இப்போ 9 இன்டு 9 எவ்வளோ வரும்? 81.0 minus 9 into 2, 18. So 18.0 into 0.1 plus 0.1 into 0.1, 0.01. சைடில் மல்டிப்ளை பண்ணியிருக்கிறேன், பார்த்துக்குங்க. இப்போ 81.0 மைனஸ் 18.0வை 0.1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 2 டிஜிட் தள்ளி தான் டெசிமல் ஃபோக்கஸ் பண்ணோம். இப்போ ஆன்சர் வந்து 1.80 கிடைக்கும். லெஃப்ட் சைடு இருக்கிற ஜீரோக்கு வேல்யூ கிடையாது, அதனால அதை நம்ம விட்டுடலாம். ப்ளஸ் 0.01 அப்படியே எழுதிக்கலாம். 81.01 மைனஸ் 1.80 ப்ளஸ் 0.01. ப்ளஸ் சைன் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா அதிலிருந்து 1.80 மைனஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது 81 இருக்கு இல்லையா? 81.0வோட 0.01 ஆட் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்னா 81.01 மைனஸ் 1.80 மைனஸ் பண்ணோம் அப்படின்னு நமக்கு என்ன ஆன்சர்னு பாருங்க, 79.21. அவ்வளோதான் இந்த ஆன்சர். ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ குட்டீஸ்.